வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த சூழல்ல ஒரு கடந்த வாரம் முழுக்க ரொம்ப பரபரப்பா இருந்தது. இப்போ இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை பேச்சு எதா இருந்தாலும் தீர்த்துக்கலாம், இந்த போர் சண்டை ரத்தம் அப்படின்றது தேவையில்லை அப்படின்றது பல தரப்புல இருந்து வந்திருக்கு. இப்போ பிரதமர் பேசியிருக்காரு நேற்று. அவர் அமெரிக்காவோட தலையீடுலாம் சொல்லலை. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா போட்டு உடச்சிட்டாரு. நான் சொன்ன நிறுத்துறீங்களா இல்லையா, இல்ல உங்களோட வர்த்தகத்தை நிறுத்தினோன்னா போற நிறுத்திட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்படி யார் போற நிறுத்தினா அப்படின்றது ஒரு பக்கம் டிபேட்டா போயிட்டு இருந்தாலும், எப்படி நீ போற நிறுத்தலாம், யாரை கேட்டு நீ போற நிறுத்தின, எங்களை கேட்காம நீ எப்படி போற நிறுத்தின, பாகிஸ்தான் அழிச்சிருக்க வேணாமா, ட்ரம்ப் யார் அந்த ஆளு, அவன் என்ன வந்து சொல்றது அப்படின்ற அளவுல பாஜகவினுடைய ஆதரவாளர்கள், பிரதமரே வந்து அமைதி முக்கியம், அமைதியின் வழியாக ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னு பேசும்போது கூட அப்படிலாம் முடியாது, நீ அழிச்சிருக்கணும், பாகிஸ்தானை சதைச்சிருக்கணும், ஒன்றும் இல்லாமல் பண்ணிருக்கணும், எப்படி நீ போற நிறுத்தினு ரொம்ப ஒரு அல்லோலப்படுற வேலையை வலதுசாரிகள் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கடுமையான மிரட்டல் அழுத்தம் யாருக்குன்னா பாஜகவுக்கே. இப்போ இன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி எல்லாம் அவருடைய பொண்ணு, அவருடைய போட்டோ, அவருடைய குடும்பம் போட்டு எல்லாத்தையும் நார் அடிக்கிறத பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு போர் வெறி எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை பாஜகவை நிறுத்தினா கூட இன்னைக்கு அவங்களுக்கு கட்டுப்படாத அளவுல அவங்களுடைய படை வந்து இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களை எதிர்த்து. எப்படி பாக்குறீங்க அதை? நீங்கள் பற்ற வைத்த நெருப்பு அது பக்கத்து வீட்டை மட்டுமல்ல, அது சுற்றி சுற்றி வந்து உங்களே எரிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு அடையாளம். நான் போர் நெருப்பை சொல்லலை, நீங்க ஒரு வெறுப்பு நெருப்பை உருவாக்கி வச்சிருக்கீங்க இல்லையா? இஸ்லாமியர் என்றாலோ பாகிஸ்தான் என்றாலோ, பாகிஸ்தான்ங்கிறது ஒரு நாடுங்க, இஸ்லாமியருங்கிறது ஒரு மக்கள். ஆனால் தீவிரவாதிகள் என்பது அந்த அந்த கூட்டத்துக்குள் இருக்கிறார்கள், அவர்களுக்குள் இருக்கிறார்கள். தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், தீவிரவாதிகள் பாகிஸ்தானியர்களாக இருக்கிறார்களே. ஒட்டுமொத்த அந்த கூட்டத்தை நீங்க வந்து ஒரு எதிராக சித்தரிக்கிறது இருக்கு இல்லையா? நீங்க ஒரு ரிப்ளை போட்டிருக்கிற மோடியே என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் இது தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, கடந்த காலத்தில் நாங்கள் ஆதரித்தோம், அதுல மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கு சில அதாவது அப்படி ஆதரிப்பதனால் அந்த எல்கையோரங்களில் எங்களுக்கு அதுல ஒரு நன்மை இருந்ததுனால் இருக்குன்னு நினைத்தோம், ஆனால் இன்னைக்கு நாங்களே அழிந்து கொண்டிருக்கோம், அதனால இன்னைக்கு நாங்கள் அதை செய்யலன்னு சொல்றாங்க. இப்ப இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இலங்கையில கொண்டு போய் நம்ம ராணுவத்தை இறக்கணுமே, அப்போ நமக்குன்னு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு லாபம் கிடைக்குங்கிற எண்ணம் அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா அது ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு மீறிய செயல்ங்கிறத நம்ம வந்து யோசிக்கல. அப்ப கடந்த கால அனுபவங்களில் இருந்து அந்த நாடு பாடம் கற்றுக்கொண்டு விட்டது அல்லது கொண்டு இருக்கிறது. ஆனா இவர்கள் அந்த விஷயத்தில் இன்னொன்னுன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, 26 பேர் இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக செய்ய வேண்டியது என்ன, யார் வந்தா, என்ன காரணத்துக்காக நடந்தது, எங்க தவறு நடந்துச்சு, நாம எங்க கோட்டை விட்டோம், இதையெல்லாம் பரிசீலனை பண்ண வேண்டியதும், உடனடியாக அதற்கு தீர்வு கண்டு அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் சொல்லி பிடிச்சி சர்வதேச அளவில் நீங்கள் ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை. அதை விட்டுட்டு எடுத்த எடுப்புல நான் வந்து முன்கை எடுத்து அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணும் வேண்டாம், ஒரு வண்டி மேல லைட்டா தேய்ச்சிருங்க, உடனே டபார்னு அடிச்சிருங்க. தேய்ச்சது விஷயம் இல்லை, அடிச்சதுதான் விஷயமா இருக்கும். ஸோ நீங்க இனி ஏன் அடிச்ச, அவன் இடிச்சிட்டான்ப்பா, உனக்கு தான் கிளைம் இருக்குல்ல, உனக்கு தான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்குல்ல, இதுதானே பொது சமூகத்துல பேசும். இப்ப இன்னும் கூடுதலா என்ன நடக்குன்னா, இவங்க இதை ஒரு சந்தர்ப்பமாக ஒரு பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு மோடி பொதுவாகவே வந்து தன்னை வந்து ஒரு ஜெகதல பிரதாபன், நான் வந்து இந்த நாட்டை காக்க வந்த ஒரு காவலாளி, சௌக்கிதார் அப்படின்னு தன்னைத்தானே கொள்கிறவர். அப்ப எனக்கு அந்த பவர் இருக்கு அப்படிங்கறது காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதுன்னு நினைச்சாங்களே தவிர, இது எப்படி பொறுப்புணர்ச்சியோடு அணுக வேண்டும். இப்போ ஒரு மன்மோகன் சிங் இருந்திருந்தாலோ இல்ல வேற ஆட்சிகள் இருந்திருந்தாலோ இப்படி உடனடியாக டவார் எடுத்தங்கவுத்தன ஒரு வேலை செய்திருப்பார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி வலதுசாரி கூடாரத்துக்குமே என்ன அப்படின்னா, வலதுசாரி கூடாரம்னா இந்த சங்கிகள், இந்த இவர்கள் தான். இவர்களுக்கு என்ன அப்படின்னா, எதையாவது ஒண்ணு பண்ணி அடிச்சிருங்க. நம்மளுடைய அதாவது என்னன்னா, இவ்வளவு நாளும் நாம் இஸ்லாமியர்கள் மீது அல்லது பாகிஸ்தான்ங்கிற அந்த நாட்டின் மீது வைத்திருந்த அந்த வன்மத்தை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இதை விட்ட இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிக்கு அவர்கள் உள்ளாகி விட்டார்கள். ஆனா இந்த போரை எதுவரையிலும் கொண்டு போகணும், எதுவரையிலும் அதை வந்து லாபகமா செஞ்சுக்கிடணுங்கிற எண்ணம் இந்திய அரசுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ரொம்பலாம் இதை வந்து போரா மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்க முடியாது, போனால் அது நல்லா இருக்காதுன்னு தெரியும். ஆனாலும் இவர்கள் முன்கை எடுத்து செஞ்சாங்க. ஆனா இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுங்க, 2 விளம்பர நோக்கம் கொண்ட தலைவர்கள், ஒண்ணு மோடி,
பாருங்க நான் தான் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சேன் இப்படின்னு தன்னை விளம்பரப்படுத்திக்கிற ஒரு மனோநிலை கொண்டவர். இன்னொருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, ஐ வில் டூ, நான் தான் எல்லாத்தையும் முடிச்சேன், ஐ ஃபினிஷ் த வார் அப்படின்னு அவர் இங்கிலீஷ்ல டிக்ளேர் பண்றாரு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க, பைடன் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா இதை தன்னுடைய சாதனைன்னு சொல்லியிருக்க மாட்டார். இப்போ அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் ரெண்டு பேருக்குமே உண்டு. ஒரு நிகழ்வு நடக்குது, இதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தலாம்னு பீகார் எலெக்ஷன் கேம்பெயின்ல போய் நின்று, அது எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது, இருந்தாலும் அதை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுன்னு இவர் பேசுறாரு. நடந்த இடத்துக்கு போகல, அனைத்து கட்சி கூட்டத்துல இவர் கலந்துக்கல, அந்த பதட்டம்லாம் இவர்கிட்ட இல்லை, அதை எப்படி பொலிட்டிக்கலா மூவ் பண்ணலான்னு பண்றாரு. உடனடியாக என்ன பண்றாங்க, இந்த மத ரீதியான இடைவெளியை மதம் யாருன்னு கேட்டு கேட்டு சுட்டார்கள்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லி பொட்டு குங்குமத்தை அடிப்படையாக வைத்து இதெல்லாம் ஒரு நீங்க நல்லா பாருங்க, அந்த தலைப்பே இந்த கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொமோஷன் கம்பெனிகள் சொல்ற டைட்டில், யார் அந்த சார்ங்கிற மாதிரி இப்படி ஒரு டைட்டில் சொல்லி அது ஒரு கேம்பெயின் மாதிரி தான் இது இப்படி நடத்தப்பட்டது. நீங்க இதையெல்லாம் ஒரே இதுல முடிச்சிட்டாரு ட்ரம்ப். நான் சொன்னேன் மிகப்பெரிய பேரழிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. நீங்க ஒரு அணு ஆயுதம், 2 நாடுகளும் அணு ஆயுதம் உள்ள நாடுகள், அணு ஆயுதத்தை அவர்கள் பிரயோகித்திருந்தால் 2 பக்கமே மிகப்பெரிய உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியவன் நான் தான். எங்களுக்கு 2 பேரோடும் வர்த்தகம் வேண்டும் அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமா. ஒண்ணு, அவர் தன்னுடைய மைலேஜ் ஏத்திக்கிட்டாரு, தான் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அமெரிக்காவில அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, நீங்க நல்லா கவனிங்க, சீனாவுக்கு பாகிஸ்தானுக்கு சீனாவின் ஆதரவு இருக்குது. அப்ப உலக அரங்குல நான் டான்னு காட்டிக்கிட வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு இல்லையா? சோ என்னுடைய பேச்சினால் இது நிகழ்ந்ததுன்னு சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி இங்க உள்ள பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நான் 56 இன்ச்சு மார்பகன், நான் இந்த போரை எல்லாம் நடத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவன், பாருங்கள் நமக்கு இங்க அடித்ததற்கு திருப்பி அடிக்கிறேன்னு காட்டி உங்களுடைய பிம்பத்தை உயர்த்தி காட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு தேவை இருக்குது. நான் சீனாவை விட பெரிய நாடு, எல்லாத்துக்கும் டான் நான் தான் காட்ட வேண்டிய தேவை இருக்கு, அதை செஞ்சிட்டாரு. அது இப்ப என்ன ஆகி போச்சு, பெரிய டான் கிட்ட அடிபணிந்து போக வேண்டிய ஒரு தேவை இவர்களுக்கு இருக்குதுங்கிறத பட்டவர்த்தனமா காமிச்சிருச்சு. இப்ப இது என்ன ஆயிட்டுது, நீங்க நல்லா பாருங்க, பேச வேண்டிய இன்டலெக்சுவல்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. நெறியாளரா இருக்கிறவர், ஒரு டிவி நடத்துறவர், ரிப்பப்ளிக் டிவியில உட்கார்ந்து இருக்கிற அர்னாப் கோசாமி, பாரத் மாதா கே, நீங்க இன்னைக்கு பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்ப, சொல்லலைன்னா நீ தேச துரோகி அப்படின்னு சொல்லுகிற அந்த திமிர் இருக்குல்ல, அந்த திமிருக்கு ஒரு அடக்கமே கிடையாதுங்க. இதெல்லாம் இது கண்டிப்பா சொல்றேன், இது இந்த நாடு தேசபக்தி இதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க போர் வேட்கை. இந்த போர் வேட்கைக்கு தீனி போடுவது என்பது சாதாரணமா முடியாது. அது அணுகுண்டுகளுக்கு நிறுத்தினா கத்தும். ஆமா, பீரங்கிகளுக்கு தீனி போடுவது. நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஏசி ரூம்ல 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு பேசிடுவீங்க, பீரங்கிக்கு தீனியாக யார் போவது? நீங்க போவீங்களா? உங்களுடைய கண்ணாடியை இழப்பதற்கு நீங்கள் தயாரா இருப்பீங்களா? நேத்து ட்ரம்ப்பை பத்தி அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு, அடுத்த நிமிஷமே அதை அந்த வீடியோவை டெலிட் பண்றாரு. அப்ப என்ன பொருள்? உங்களால் முன்கை எடுத்து பேசவும் முடியவில்லை, நீங்கள் பின்வாங்கி இருக்கு. அவ்வளவுதான் அவரோட தைரியம். அவ்வளவுதான். இப்ப சங்கிகளின் தைரியம், சங்கிகள்னு சொன்னா வலதுசாரிகளின் தைரியம் என்பது இன்னொரு வலதுசாரி அதை விட ஒரு டான் வருகிற வரையிலும் தானே தவிர ஜனநாயகத்தன்மையோடு பிரச்சனையின் வேறு எது? நீங்க தீவிரவாதம்ங்கிறது என்ன? வன்முறையால் ஒன்றை கைக்குள்ள கட்டமைக்கும் போது, நீங்க அந்த காஷ்மீர் மக்களினுடைய மனோநிலைக்கு விரோதமாக செயல்படும் போது அங்க இருக்கிற மக்கள் அதுக்கு எதிராக பண்ணத்தானே செய்வான். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க 2ஆ பிரிச்சீங்க, 370 செதைச்சிங்க, இல்லைன்னு பண்ணீங்க. அப்ப அதான் நாம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, 370 நீக்கி விட்ட அடுத்த நிமிடமே நாம் வெற்றி பெற்று விட்டோமா? வெற்றி என்பது ஒரு நாளில் தீர்மானிக்கப்பட படுகிறதா? நீங்க நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கான சூழ்நிலை, பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட், அதை உருவாக்கினால்தான் நீங்கள் வெற்றி பெற்றதாக அர்த்தம். இப்ப அதை நம்ம துப்பாக்கிகளின் முனையில் அதை செய்ய முடியாது. அப்ப அது ஒரு உறவு, நீங்க மக்களுக்கும் அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் உறவு. அதை நான் உடைச்சிட்டு நான் எல்லாரும் நிம்மதியா இருந்துருவோம் மட்டும் யாரும் கனவு காங்க முடியாது. அப்ப ஒருத்தனுடைய கனவை, ஒருத்தனுடைய விருப்பத்தை நீங்கள் சிதைத்து விட்டு
அவனுடைய சுதந்திரத்தை சிதைத்து விட்டு நீங்கள் நம்ம வந்து நிம்மதியா இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. அப்போ தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை பரிசீலிக்க வேண்டியதும் அதற்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுப்பதும் தான் ஒரு புத்திசாலித்தனம். நீங்க ட்ரம்ப் சொல்றாரு, நாம் இந்தியாவோடு வர்த்தக உறவுகளை வைத்திருக்கிறோம். சீனா சரி பாகிஸ்தானோடும் நாம வந்து வர்த்தக உறவுகளை வைக்க போகிறோம். we need both side. ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து வர்த்தக உறவுகள். ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காருன்னு ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டுட்டே இருந்தது. அதாவது நீங்க சப்போர்ட் பண்றாரு. நீங்க ஒரு விஷயத்தை புரியுங்க. இது ட்ரம்ப் சொன்னதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜி ஜின்பிங் இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு, இன்றைய வர்த்தக உலகில் வெற்றி தோல்வி என்பது யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை நீங்க வந்து ஒரு பொன்மொழி மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு அடிச்சு முடிச்சுட்டு நான் நசுக்கி விட்டேன் அப்படின்லாம் நீங்க போக முடியாது. அதாவது வர்த்தக உலகில் வெற்றி தோல்வி கிடையாது என்பது முன்னேறிக்கிட்டே இருக்கலாம், பின்னாடி இன்னொருத்தன் வந்துகிட்டே இருப்பான். நீங்க ஒரு நிமிஷம் தாமதிச்சீங்கன்னா உங்களை ஓவர்டேக் பண்ணுவான். அவனும் வெற்றி பெற்றான்னு கிடையாது, பின்னாடி இன்னொருத்தன் வருவான். இதுதான் இந்த போட்டி வர்த்தகத்தினுடைய பொதுவான தன்மை. அப்போ வெற்றி தோல்வின்னு ஒண்ணு கிடையாது. நீங்க கேம் விளையாண்ட மாதிரி நீங்க ஓட்டி துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ அப்படி நீங்க சுட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே வேற ஒரு நாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை விட முந்தி போயிடுவான். இப்போ நீங்க அமெரிக்கா இன்னைக்கு பொருளாதார நிலைமையில் வீழ்ந்து மிகப்பெரிய சரிவுகளை சந்திப்பதற்கு பின்னாடி என்ன நடக்குது? மற்ற நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டு போர்களில் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு போய் பிரயோகித்து தன்னை ரவுடியா அந்த ஒரு டானா வந்து காட்டிக்கிட்டதன் விளைவு தானே இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தை. நீ உற்பத்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க அமெரிக்காவில் பொருட்கள் விலையேறுது. சீனா நீ எவ்வளவு டாரிஃப் போட்டாலும் அதை நான் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன்ங்கிறான். அதோட பொருள் என்ன? அப்போ வர்த்தக உலகத்தில் வெற்றி தோல்வி நிரந்தரம் கிடையாதுன்னு சொன்ன ஜி ஜின்பிங் வெற்றி அடைகிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டவர்கள் வெறுமனே இந்த வார விரும்ப மாட்டாங்க. இன்னொன்னு, வியாபாரிகள் முழுவதுமாக வார விரும்ப மாட்டாங்க. பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்ல தான் நீங்க வந்து வர்த்தகம் செய்ய முடியும். ஆயுதம் வித்துத்தான் பொழப்பு நடத்தணுங்கிற காலம் முடிந்து விட்டது. 10 வருடங்களுக்கு முன்பாகவே முடிஞ்சு போச்சு. ஆயுதம் வித்துத்தான் பொழப்பு நடத்த முடியாது. இனிமேல் ஏமாத்தி அருவா வியாபாரம் பண்ணி இனிமேல் நீங்கள் ஊரை கட்டுப்படுத்த முடியாது. உற்பத்தி செய்யணும், நெல் உற்பத்தி பண்ணணும், உணவு தானியங்கள் உற்பத்தி பண்ணணும், கரண்ட் உற்பத்தி பண்ணணும், மக்களுக்கு தேவையான பொருட்களை அடிப்படை வசதிகளை கொடுத்து முன்னேறணும். அதுதான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். அதை சீனா செய்யறான். நீங்க என்ன செய்றீங்க? அமெரிக்கா என்ன செஞ்சது? இப்ப அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு மோசமான பாடத்தை நீங்க சொல்லணும் இல்லையா? இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான், அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்படி சாத்தானாக இருந்து வேதம் ஓதிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். ஏன்னா அவர்கள் நடத்தி முடித்த போர்களின் அளவு என்பது சொல்லவே முடியாது. அவ்வளவு போர்கள் அத்துமீறி போய் ஈராக்குக்குள்ள நுழைஞ்சாங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சாங்க. அடுத்த வீட்டுக்குள்ள உனக்கு என்னப்பா வேலை? கொண்டு போய் ஒண்ணுமில்லாத மண்ணில் கொண்டு போய் உன்னுடைய பெரும் பணத்தை எல்லாம் கொட்டி வீணடிச்சுட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க வேண்டாம் நம்ம தொழில் பண்ண வேண்டியிருக்குது, உங்களை வச்சு நான் பெரிய திட்டங்கள் போட்டிருக்கேன், டெஸ்டாலாம் அங்கே வர வேண்டியிருக்குது. அப்போ இப்போ இன்னைக்கு வந்து சந்தை தேவைப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், சீனாவின் சந்தை அவர்கள் கையை விட்டு போகுது. இது வந்து வெறுமனே அமெரிக்காவினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஜெர்மனி புலம்புறாங்க. DW டாக்குமெண்ட்ரிலாம் பாருங்க, ஜெர்மனி புலம்புறான். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வால்க்ஸ்வேகன், BMW, GM எதுவுமே விற்கிறது இல்லை. அவன் BYD வாங்கி அவனுடைய காரை தயாரிச்சுக்கிறான். இந்த கார்களை விட அது சிறப்பாக இருக்கிறது. நாம பின்தங்கி இருக்கிறோம் டெக்னாலஜிக்கலி. அவன் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சூப்பரா பண்றான். இன்னும் கொஞ்ச நாளையில அந்த சந்தையே இல்லாம போயிடும், நாம வேற என்ன பண்றதுன்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். அதோட பொருள் என்னன்னா, இருக்கிற மேலை நாடுகளுக்கெல்லாம் அடுத்த கட்ட சந்தையாக பாகிஸ்தான், இந்தியா மாதிரியான நாடுகள் தான் இருக்குது. நீங்க உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற GDPல இருந்து எல்லாமே குறைஞ்சு போயிடும், உற்பத்தி குறைஞ்சு போயிடும், ஒரு இன்வெஸ்டர்ஸ் வருவதற்கு யோசிப்பார்கள். அப்ப இதையெல்லாம் கணக்கில் வச்சுதான். ஆமா, இதுல வந்து நீங்க வெறுமனே ட்ரம்ப் ஒரு முதலாளி, எலான் மஸ்க் ஒரு முதலாளி, நீங்க அவங்கள மட்டும் முதலாளி நினைக்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய அம்பானி அதானிகளும் முதலாளி தான். இப்ப மக்கள் சாகிறார்கள், மக்களுக்கு வலி, அதனால நிறுத்தப்படல போர், வியாபாரம். சரிங்களா? நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த நோக்கத்துக்காக இது நிறுத்தப்பட்டாலும் போர் என்பது ஒரு கொடூரமான விஷயங்க. நீங்க போரை ஒருபோதும் கொண்டாட முடியாது. போரை பாடிய கொண்டாடிய இலக்கியங்கள் இருக்குது.
ஆனா அதெல்லாம் வந்து உண்மையை சொல்றதா இருந்தா அது வெறுக்கப்பட வேண்டிய, ஒதுக்கப்பட வேண்டிய அத்தியாயம். நேற்று புனேல மனோஜ் நரவானேங்கிற முன்னாள் படை தளபதியா இருந்தவர் மேஜர் பேசியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை அப்படியே வாசி காட்டுறேன். இந்த விவகாரம் தொடர்பாக போர் வெடிக்கும் போது மரணமும் அழிவும் ஏற்படும், அதற்கு ஏராளமான செலவுகள் ஆகும், போரும் போர் சார்ந்த செயல்களும் விலை உயர்ந்த நடவடிக்கையாகும். நீங்க பெரிய காஸ்ட், மிகப்பெரிய செலவீனம், அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம வாரங்கள் மாதங்கள் நீடிக்கும் மோதல்கள் ஏற்படுத்தும் இழப்புகளை நினைத்து பாருங்கள். போரில் தனது குடும்பத்தினரை இழந்தவர்களின் வலி தலைமுறைகளை தாண்டியும் இருக்கும். போரை சந்தித்த மக்கள் மனதளவிலும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். கொடூரமான போர்க்காட்சிகளை பார்த்தவர்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தூக்கத்திலிருந்து வியர்த்து விறுவிறுத்து எழுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனநல சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. இன்னொன்னு, அது கூடுதலா என்ன சொல்றாரு, போர் காதல் நிறைந்தது அல்ல, நீங்கள் பார்க்கும் சினிமா படம் அல்ல, அது மிகவும் தீவிரமான நடவடிக்கை. போரும் வன்முறையும் நாம் வேறு வழியே இல்லை என்றால் மட்டுமே கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வாழ்நாளை போர்க்களத்தில் கழிச்சவர் இப்படி பேசுறாரு. நல்லா போன்ல வந்து பாத்துட்டு இருக்கவனுங்க, நீங்க பப்ஜி விளையாடுறோம் புல்லா என் போர் வேணுங்கிறான். போர்க்களத்துல உண்மையிலேயே ஆயுதங்களை தூக்கியவர், இன்னொன்னு பிறருக்கு எப்படி பயன்படுத்த வேணும்னு சொல்லி கொடுத்தவர், பல பேரை தன் கையில் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு ஜெனரல் ஒருத்தர் மேஜர் பேசுறாரு. போர் என்பது காதல் படம் மாதிரி கிடையாதுப்பா, அது கண்ணீரும் ரத்தமும் சதையும் நிறைந்தது. அப்படிப்பட்ட கொடூரங்களை எல்லாம் கண்டவர்கள் திடீர்னு எந்திரிச்சு என்ன அந்த வாழ்நாள் ஃபுல்லும் பல 20 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தும் கூட வாழ்கிற காலம் ஃபுல்லா வந்து அந்த கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து நினைத்து அழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடூரமான நிகழ்வுன்னு சொல்றாங்க. நீங்க இங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த விஷயத்த முதல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, போரை நிறுத்தினால் இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு கோவம் வரும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உனக்கு வலி தெரியாது. உனக்கு என்ன நினைச்சுன்னா மூட்டை பூச்சின்னு நினைச்சிட்டு இருக்கிற. நான் என்ன சொல்றேன், மூட்டை பூச்சியை கூட உன்னால் முழுவதுமாக நசுக்க முடியாது. அப்படிலாம் ஒன்றும் ஈஸியா. ஆமா, அப்போ மூட்டைப்பூச்சி எப்படி, அதாவது பொல்யூஷன், அதாவது எப்படி வந்து சுத்தம் இல்லாத வீட்டில் மூட்டைப்பூச்சி இருக்குமோ அதே மாதிரி சரியான என்விரான்மெண்டல் இருக்குன்னா இங்க இல்லைன்னா டெரரிசம் இருக்கும். சரிங்களா? ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் இல்லைன்னா, அதை நம்ம அந்த பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டை நம்ம கெடுத்திருந்தோம்னா, சரிங்களா, அப்ப அந்த இதை அழிப்பதற்கு என்பது அது ஒரு சரியான நடவடிக்கை, ஒரு ப்ராப்பரான ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் முடியுமே தவிர, ஒரு ப்ராசஸ், ஒரு நீண்ட நாள் நடவடிக்கை, ஒரு செயல் திட்டத்தோடு தான் முடிக்க முடியுமே தவிர ஒரே நாள் போர் முடிச்சிடலாம் அப்படின்னா முடியாது. அப்படி முடிப்பதாக இருந்தால் உலக நாடுகளே ஒத்துக்கிடாது. நீங்க இன்னொன்னு சொல்றேன், நீங்க உலக நாடுகளே கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நியாயமான காரணங்களை சொல்லி இவர்கள் தான் குற்றவாளிகள், இவர்களை பாகிஸ்தான் பாதுகாக்கிறது, இந்த பாருங்க அதுக்கான ஆதாரம்னு காமிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் ட்ரம்ப் பேச முடியாது. அப்போ இவர்கள் வந்து இவ்வளவு துணிந்து பேசுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு ட்ரம்ப் பேசுற எதுக்குமே பிரதமர் வந்து பதில் சொல்லாம இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு, மோசமான நாடா இருக்கு, தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னு பயங்கரமா விமர்சனம் பண்றாரு. இப்ப ட்ரம்ப் வந்து வெளிப்படையா நான் போற நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அர்னாப் கோசாமி மாதிரி ஆட்கள்லாம், நீ யாரை கேட்டேன் ஊருக்குள்ள, அர்னாப் கோசாமி இருக்கிற கோவம் கூட பிரதமருக்கு வரல அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொரு விஷயத்த சுட்டி காட்டணும்னா, அங்கிருந்து வெளியே இருந்து ஒரு ப்ராப்பரா வீசா இல்லாத இந்தியர்களை வெளியேற்றினாங்களே, விலங்குலாம் போட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அப்பவும் வந்து குட்டி குட்டி நாடுகளுடைய அதிபர்லாம் கூட எதிர்த்தாங்க. எப்படி உன்னுடைய அனுமதி இல்லாம எப்படி நீ வந்து இறக்கலாம், உன்னுடைய பிளேனை எப்படி எங்க ஊர்ல இறக்கலாம், எப்படி இல்ட்ரீட் பண்ணலாம் என்னுடைய குடிமக்களை அப்படின்ற கோவத்தெல்லாம் முன் வச்சாங்க. அன்னைக்கும் பிரதமர் எதுவும் பெருசா பேசல, எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து வெளிப்படையா சொல்றாரு. அதை பத்தி நேற்று எந்த வார்த்தையும் பிரதமர் பேசாம இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அர்னாப் கோசாமி மாதிரியான நபர்கள் வந்து மோடியினுடைய இயல்பான அவருக்கு இருக்கக்கூடிய பலம் இருக்குல்ல, அதை ஊதி பெருக்கி பெரிதாக காட்டி கொண்டவர்கள். பாண்டே மாதிரி. ஆமா, அது பாண்டேயை விட பல மடங்கு ஸ்கொயர் கியூப் அப்படிங்கிற மாதிரி போடுற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பேசுற நபர். அப்போ இயல்பான ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த தன்மைங்கிறது என்னங்கிறத நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு ஓரளவுக்கு தெரியும்னாலும் மக்களுக்கு இப்பதான் தெரியுது. அவங்க இவ்வளவு நாளும் கீழே இருந்து பார்க்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய பேராற்றல் படைத்த ஒரு சூப்பர் மேனை நாம தயாரிச்சு வச்சிருக்கிறோம்
அவர் சூப்பர்மேன்லாம் இல்லை, அவருடைய இடத்தில் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். அவரு அந்த சூப்பர்மேன் இமேஜை இந்த மீடியாக்களால் உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்ப இந்த மீடியாவுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது, யாரு அர்னாப் கோசாமிக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இதை இந்த இடத்துல நம்ம விட்டுறப்படாது, இவ்வளவு நாளும் பில்டிங் கான்ட்ராக்டர் நான் பெருமையா பேசி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த இடத்தில் விட்டு கொடுத்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. ஆனா அது அங்கிருந்து வந்த மிரட்டலோ இல்ல ஆல்ரெடி அவங்களே வந்து எல்லை மீறி போகிறோங்கிற நினைப்புல அதை தூரத்து வைக்கிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மோடி செய்ய முடியாது. மோடி இவ்வளவு நாளும் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு வகையான தான் நினைத்ததற்கு மாறான ஒரு பேக் ஃபயர். தனக்கு ஒரு பெரிய பிம்பம் கிடைக்கும், தனக்கு ஒரு நாயக பிம்பம் கிடைக்கும்னு நினைத்து முன்கையெடுத்து செய்த ஒரு காரியம். அது ட்ரம்பை ஒரு நாயகனாக மாற்றிக்கொள்வதற்கு உதவி இருக்கிறது. இவர்கள் போட்ட திட்டம் ஓரளவுக்கு ஒரு வகைக்கு பின்வாங்க வேண்டிய தேவை வந்திருக்குது. இது என்ன ஆயிருக்குதுன்னா, இவர்களுக்கு ஒரு அவமானமா இருக்குது. ஐயோ நாம எப்படி நினைச்சோம், இதை வந்து பாரத் மாதாகி அப்படின்னு அப்படி உணர்வு ரீதியா தூக்கிட்டு போலான்னு நினைச்சோம். அந்த திட்டம் வந்து இங்க முடியாம போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு விரக்தி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியில நீங்க விக்ரம் மிஸ்ரி வீட்டுல போய் நீங்க அவரை வந்து அவருடைய பொண்ணு வந்து இழிவுபடுத்தி பேசுவது, அவருடைய ட்விட்டர் கணக்குகள்ல போய் கண்ட மாதிரி போய் அவர் பிரைவேட்ல போட்டு, அவர் கடைசியில பிரைவேட்ல அவர் போட்டுட்டு பாருங்க எப்படியோ நிலைமை பாருங்க. அவர் ஒண்ணும் இல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் என்ன நடக்குது, கவர்மெண்ட்ஸ் என்ன பேசுறாங்கன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவார் கவர்மெண்ட். மழை இன்னைக்கு வருமா வராதா அது அவங்க எழுதி கொடுத்தா கொண்டாந்து பேச போறாரு ஒருத்தர். அவருக்கும் சில விஷயங்கள் தெரியும்னாலும் அவர் முழுசா டிசிஷன் எடுத்தா மழையை வர சொல்றாரு. பிரச்சனை எப்படி இருக்குங்கிறத அவர் சொல்ல போறாரு, அறிவிக்கிறாரு, அவ்வளவுதானே. நீங்க அவர் மேல பாயறதுல என்ன இருக்குது என்ன? சோ அதே மாதிரிதான் போர் வருமா வராதா, போர் தேவையா தேவையில்லையாங்கிறது மேல இருந்து எடுக்கப்படக்கூடிய முடிவுகள். நீங்க இன்னைக்கு சிம்பிளா பாருங்க, போர் அடுத்த கட்டமா நகருதுங்கும் போது பங்கு சந்தை பாதாளத்துக்கு விழுது. போர் நிறுத்தம்னா அறிவிச்ச அடுத்த நிமிஷமே பங்கு சந்தை எழுது. பங்கு சந்தையில அடினா யாருக்கு அடி? அம்பானிக்கு அடி, அதானிக்கு அடி. நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்ப இங்க வெடி போடலன்ட்டு, உனக்கு நீ வந்து கேம் விளையாண்டே பழக்கப்பட்ட நீ. ஒட்டுமொத்தமாக ஒரு போரை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்றதுதான் நேர்காணல் மூலமாக புரியுது. ரியாலிட்டி என்ன அப்படின்றத அந்த மேஜர் பேசுனதன் மூலமாக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தில் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.